இந்த பிரபஞ்ச வரலாற்றிலே இந்த விதிகளுடைய பங்கு என்ன? விதிகள் இருந்ததால் தான் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். நமக்கு முன்னால் இருந்த உயிரினங்கள் விதியோடு நடந்தார்கள், அந்த விதிகளுக்கு மதிப்பு கொடுத்தார்கள். அதனால்தான் மனிதன் என்கின்ற உயிர் உருவாகி இருக்கிறது. சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால்தான் உயிர் மலர முடியும் என்று காட்டுவதற்கு இந்த மனிதன் தான் ஒரு எடுத்துக்காட்டு. இப்பொழுது மற்ற உயிர்கள், நமக்கு முன்னால் இருந்த உயிர்கள் விதியோடு விதிகளுக்குட்பட்டு நடந்தார்கள். இப்போ நம்ம நினச்சி பார்ப்போம், இப்போ நம்ம முதல்ல வந்திருந்தோம்னா மற்ற உயிர்கள் பின்னால் வந்திருந்தோம்னா நம்ம ஒழுங்கின்மையை உருவாக்கி இருப்போம். கட்டாயம் உயிர் வந்ததுக்கு சான்ஸே கிடையாது. அது மட்டும் அடித்து நம்ம சொல்லலாம் 100%. நல்ல வேளை நம்ம கடைசியாக வந்தோம். ஸோ அதனால் நமக்குள்ள உயிர்கள் இருந்தன, அவை நமக்கு முன்னாடி இருந்து நமக்கு நன்மையை செய்திருக்கின்றன. ஆனால் நமக்கு பின்னால் உயிர்கள் வருமா என்கின்ற ஒரு பெரிய சந்தேகம், ஒரு கேள்விக்குறி எனது மனதில் இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு பின்னால் கூட புது புது உயிர்கள் வர வேண்டுமே, பரிணாம வளர்ச்சியில் வரலையே. வர விட்டாதானே நமது நடவடிக்கைகள் அந்த ஹார்ட்வேரையே அழிச்சிட்டோமே. ஹார்ட்வேர்னா என்வாயன்மெண்ட், சுற்றுப்புற சூழல், மலைகள், நதிகள், கடல்கள், நிலம், நீர், காற்று, மரங்கள், இவைதான் ஹார்ட்வேர் என்று சொல்லலாம். தமிழில் வன்பொருள் என்று சொல்வார்கள். கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேரு சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க இல்லையா? தமிழில் வன்பொருள் மென்பொருள் என்று நாம் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ ஹார்ட்வேர்ன்றது இதுதான். கடவுள் தான் முதல் 3 நாட்களில் இந்த ஹார்ட்வேர் தான் படித்தார். ஸோ இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன், சாஃப்ட்வேரு நம்ம எல்லா உயிர்களுமே சாஃப்ட்வேர் தான். முதல்ல நுண்ணுயிர்கள் வந்தன, சாஃப்ட்வேர். அப்புறம் மீன் ஒரு சாஃப்ட்வேர், தாவரங்கள் ஒரு சாஃப்ட்வேர், ப்ளஸ் பாம்புகள் ரெப்டைல்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் மென்பொருள், டைனோசோர்களும் ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த உலகம் என்னும் நாடக அரங்கிலே வந்த உயிர்கள் எல்லாமே சாஃப்ட்வேர் தான். ஸோ அப்போ மனுஷனும் சாஃப்ட்வேர் தான், நம்மளும் மென்பொருள் தான். ஸோ நம்ம இந்த ஹார்ட்வேரில் இருந்ததுனால சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ நம்ம ஹார்ட்வேரே காலி பண்ணிட்டுமே. மலை எங்கே இருக்குது ஹார்ட்வேரு? நதிகள் எங்கே இருக்குது? ஏரி எங்கே இருக்குது? கடல் என்ன துவம்சம் பண்ணிட்டுமே. என்ன இருக்குது? ஹார்ட்வேரே காலி. ஹார்ட்வேர் இல்லைன்னா சாஃப்ட்வேர் எப்படி போடுறதான்? எப்படி போட முடியும்? வேறு உயிர் எப்படி வர முடியுங்க? ஹார்ட்வேரே க்ளோஸ் பண்ணிட்டுமே. இதுதான் இன்றைய நிலவரம்.